முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, திருச்செந்தூரிலிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தியை கூறவே உன் அப்பா நான் இங்கு காத்து கொண்டே இருக்கின்றேன் தங்கமே. சட்டென இப்பதிவை கேள். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இன்பமோ துன்பமோ எல்லாம் நாம் எப்படி எடுத்துக் கொள்கின்றோமோ என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் தங்கமே. துன்பம் என்று நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகி விடுமா என்றால் இல்லை. அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எல்லாமே நீ எடுக்கும் மன பக்குவத்தில் தான் அமைந்து உள்ளது. உன்னுடைய இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகின்றாய். உன்னுடைய மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியவுடன் கண் கலங்கும் அல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது. அப்பொழுது நமக்கு அடிபடாது. அப்படி வெளியில் சென்றால் அடிபடும் என்று நீ யோசித்தால் உன்னால் இந்த உலக வாழ்க்கையை வாழ முடியுமா என்ன? அதுபோலத்தான் துன்பம் காயப்படுத்தும் என்று தெரியும், அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்தோடு ஒரு முறை இருமுறை நிமிர்ந்து பார் தங்கமே. அது உன்னை என்ன செய்கின்றது என்று. மனம் தளராதே. உன்னால் முடியும் என்றே போராடு. துணிந்து நின்று எதிர்த்து போராடு. அப்பொழுதுதான் வெற்றி கனிகளை நீ பறிப்பாய். என்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கின்றேன். நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் என்னிடத்தில் கேட்கப்பட்டு விட்டது தங்கமே. வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. ஆனால் வெற்றி பெறும் தகுதி எல்லோருக்கும் உண்டு. உன்னை யாராலும் தோற்க முடியாது. உன்னுடைய நம்பிக்கையில் நீ தோற்கும் வரை. விழாமல் வாழ்ந்தேன் என்பதில் பெருமை அல்ல, வீழ்ந்தாலும் எழுவேன் என்பதுதான் பெருமை தங்கமே. நீ ஒரு முறை உடைந்து போனாலும் 1000 முறை உனக்கான உருவம் எடுத்து நான் உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு நல்லதே நான் நடத்தி வைப்பேன். ஓம் முருகா, வெற்றிவேல்.